Hello friends, in this video என்ன பார்க்க போறோம்னா Multifunction 5.25 மீடியா டேஷ்போர்ட் கார்ட் ரீடர் பத்தி பார்க்க போறோம். இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து CD டிரைவ் வந்து நீங்க டெஸ்க்டாப்ல இருந்து யூஸ் பண்ணுவீங்களா அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து மல்டிஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது நாம எப்படி வந்து ஃபிட்டிங் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த டிவைஸோட கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்லிறேன். இப்போ நம்ம CD டிரைவ் வந்து எப்படி டெஸ்க்டாப்ல போடுமோ அதே மாதிரி இந்த மாதிரி போட்ருங்க. இதுல போட்ட வாட்டி இதில் நம்ம வந்து என்னென்னலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து 2.0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3.0 பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆடியோ போட்டுக்கலாம். ஆடியோ மைக் ரெண்டுமே வந்து இங்கேயே நம்ம ஃப்ரண்ட் பேனலில் போட்டுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், இதான் டெஸ்க்டாப்லேயே நம்ம எல்லா டெஸ்க்டாப்லேயும் வந்து பென்ட்ரைவ் ஃப்ரண்ட்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோவும் இருக்குது, யூஎஸ்பியும் இருக்குது. இந்த டிவைஸ் வந்து எதுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்ட் ரீடர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான கார்ட் ரீடர் வந்து நீங்கள் இதில் போடலாம். M2 கார்டு இதில் போடலாம். இது நெக்ஸ்ட் வந்து CF போடலாம். நெக்ஸ்ட் வந்து SD கார்டு போடலாம். நெக்ஸ்ட் வந்து MMC கார்டு டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து DSLR கேமரா எடுப்பீங்களே அந்த மெமரி கார்டு வந்து டைரெக்டாகவே இதில் நீங்கள் போடலாம். எந்த விதமான வந்து கன்வெர்ட்டர் வந்து எதுவுமே யூஸ் பண்ண தேவை. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம செல்ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற M2 கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து 2 டைப் இருக்கு இல்லையா. ஒன்று வந்து 2.0 பென்ட்ரைவ், நெக்ஸ்ட் வந்து 3.0 பென்ட்ரைவ். ரெண்டுமே இதில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு ரீடர் போட்டு யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு ஆடியோ வந்துடுது, நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்பியும் வந்துடுது. இந்த கார்ட் ரீடர் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும்னா மெயினாக வந்துட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் வந்து அதிகமாக வந்துட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் ஹார்ட் டிஸ்க்கை வந்து மாற்றி போட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கிற பட்சத்தில் இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்துட்டு நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினாக இருந்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து மாற்றி போட்டு ஏதோ ஒன்று நீங்கள் ரெக்கவரி பண்ணுறீங்க, இல்லை செக்அப் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக ஏதோ ஒன்று ஹார்ட் டிஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற கேபினை நீங்கள் எப்படி அந்த டோரை கழட்டிட்டு உள்ளே வந்து ஃபிட்டிங் பண்ணலாம். அதுக்கு பதிலாக வந்து டைரெக்டாகவே இந்த இடத்துல வந்து பவர் கொடுத்துட்டு இங்கே செட்டப் கேபிள் கொடுத்துட்டு உங்கள் சிஸ்டத்தை ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போட்டோன்னே ரீட் ஆயிரும். இந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் இந்த டிவைஸில் வந்து நீங்கள் போடுறப்ப ஒன் டைம் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து டிடெக்ட் ஆகும். இதில் வந்து ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேனலில் போட முடியும். ஓகே, இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா Multifunction 5.25 மீடியா டேஷ்போர்ட் கார்ட் ரீடர் இதுக்கு பேர். இந்த டிவைஸில் வந்து என்னென்னலாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஓரலாக பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டிவைஸ் வந்து உங்களோட டெஸ்க்டாப் போர்டில் வந்துட்டு எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒயர்ஸ் வந்து எல்லாமே இதில் இருக்குது. இதை வந்து நீங்கள் போர்டில் போட்டிங்கன்னா தான் இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வச்சுருக்கிற டெஸ்க்டாப் போர்டு உள்ளே நான் ஃபிட்டிங் பண்ணியிருக்கேன். சேம் போர்டு தான் நான் வந்து கையில் வச்சுருக்கேன். ஏன்னா உள்ளே ஃபிட்டிங் பண்ணால் உங்களுக்கு வந்து சரியாக தெரியாது. அதனால் சேம் போர்டு கையில் வச்சுட்டு இதில் நான் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி காட்டுறேன். ஓகே, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகணும்னா உங்களுடைய மதர் போர்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் இருக்கணும். நான் வச்சுருக்கிற மதர் போர்டு வந்து நான் வந்து மாடல் கீழே போட்டிருக்கேன். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா USB 3.0 இந்த போர்ட்டு வந்து உங்கள் மதர் போர்டில் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிற மதர் போர்டில் வந்துட்டு இந்த போர்ட் வந்து சப்போர்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா தெரியும் USB 3.0 இந்த மாதிரி போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இதை பார்த்துட்டு இந்த டிவைஸ் வந்து நீங்கள் வாங்குங்க. இதுதான் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து இதை நான் போட்டுறேன். போட்டாச்சு. உங்கள் மதர் போர்டில் இந்த ஆப்ஷன் வந்து இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த டிவைஸ் வந்து வாங்குங்க. ஓகே, இப்போ வந்துட்டு மற்ற கேபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போடலாம். இது செட்டா கேபிள். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 2 செட்டா வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து செட்டா வந்து, இன்னொன்று வந்து ESATA. ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஷனுக்கு வந்து இங்கே மதர் போர்டில் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து USB, அதாவது ஃப்ரண்ட் பேனல் USB. இதை போட்டிங்கன்னா தான் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு USB ஒர்க் ஆகும். இப்போ உங்கள் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் எழுதியிருப்பாங்க USB 1, 2ங்கிறது. அதை பார்த்துட்டு அதில் போட்டுருங்க.
போட்டாச்சு. நீங்கள் போட்டோடனே அதிலே வந்து எழுதியிருப்பாங்க, ஏன்னா நீங்கள் மாற்றி வந்து போட தேவையில்லை. எஃப்ங்கிறது ஃப்ரண்ட் பேனல், யூஎஸ்பி 1ங்கிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஆடியோ. ஆல்ரெடி வந்துட்டு உங்கள் போர்டில் வந்து ஃப்ரண்ட் பேனல் ஆடியோ வந்து போட்டிருந்தாங்கன்னா அதை கழட்டி விட்டு இதை போடுங்க. இல்லாட்டி இது நீங்கள் போட தேவையில்லை. சப்போஸ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பேனல் ஆடியோ நீங்கள் உங்களோட கேபினில் இருக்கிறதே கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் போட தேவையில்லை. ஓகே, இது வந்து ஆடியோ அண்ட் மைக்கு, ஸ்பீக்கர் அண்டு மைக் ரெண்டுமே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து செட்டாக் வந்து போட்டாச்சு, ப்ளூ கலரு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து பவர். இது வந்து இந்த டிவைஸுக்கான பவர். உங்கள் எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர ஒரு பவர் எடுத்து இதில் போட்டுருங்க. ஏன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இதே கனெக்ஷன் தான் நான் வந்து மதர் போர்டில் இப்போ நான் வந்து மறுபடியும் நான் வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறேன். ஏன்னா உள்ளே வச்சு காட்டினா உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் நான் வெளியே வச்சு ஒன் டைம் காட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து உள்ளேயும் வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணிடலாம் மதர் போர்டில். சாரி, உங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில். இப்போ இந்த ஃப்ரண்ட் பேனலை இந்த மாதிரி கழட்டிடுங்க. சிடி டிரைவ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான் இது. ஒவ்வொரு கேபினெட்லேயும் ஃப்ரண்ட் பேனல் வந்து கழட்டுறது வந்து வித்தியாசம் வரும். சிலது பார்த்திங்கன்னா லாக் இருக்கும் ரெண்டு பக்கமும், சிலது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கழட்டிடுங்க. கழட்டிட்டு இங்கே ஃப்ரண்ட் பேனலில் 2 லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 லாக்கை வந்து ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். இல்லாட்டி சில பேர் தட்டி கூட அதை எடுப்பாங்க. இதை வந்து இப்போ நான் எடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உங்களுக்கு டெமோக்காக காட்டல மதர் போர்டு, இதே மதர் போர்டு தான் இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் இருக்குது. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெளியே ஒன் டைம் நான் வந்து ஃபிட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே கழட்டிட்டு உள்ளே வந்து எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஒயர்லாம் சுருட்டிட்டு உள்ளே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுருங்க. இப்போ 2 ஸ்க்ரூ போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த டிரைவுக்கு வந்து ஒரு 4 ஸ்க்ரூ வந்து போட்டுருங்க. அப்போ தான் நல்லா வந்து டைட்டாக இருக்கும். இந்த சைடு ஒரு 2, அப்புறம் ஆப்போசிட் சைடில் ஒரு 2 போட்டுருங்க. ஏன்னா ஒரு சைடு போட்டிங்கன்னா அது வந்து ஒரு சைடு வந்து கிராஸாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி வந்துட்டு ஒவ்வொரு டிவைஸும் போட்டு எடுக்கிறப்ப சைடில் வந்து கிராஸ் ஆகும். அதனால் 2 பக்கம் நீங்கள் வந்து ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு உள்ளே வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி மதர் போர்ட்லேயே நான் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி இந்த கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ கனெக்ஷன் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த டிவைஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஹெட்ஃபோனு, பென் ட்ரைவு, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் 1 TB இருக்கிறது, M2 கார்டு, டிஎஸ்எல் கார்டோட கார்டு ரீட்ரு, நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் டிஸ்க்கு, லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு, இன்னொன்று வந்து டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க், ரெண்டுமே வந்து 320 தான். இப்போ வந்துட்டு இங்கே வந்து நம்ம போடலாம். இப்போ நான் கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணியாச்சு.
இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் போட்டோன்னே இந்த மாதிரி ரெட் கலர் லைட் வந்து எரியும். இதுக்கு வந்து தனியாக வந்து எந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே டைப் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு இந்த கம்ப்யூட்டரில் 301 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 2 பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து நான் போடுறேன். இது வந்து 3.0 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, அதனால் நான் வந்து ப்ளூ கலரில் போட்டுறேன். இதில் ஒரு 3 பார்ட்டிஷன் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பென்ட்ரைவ் போடுறேன். பென்ட்ரைவ் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. இதில் ஓஎஸ் வந்து பூட்டபிளில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பென்ட்ரைவ் போடுறேன் 2.0. இதுவும் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து ஓஎஸ் தான் இருக்குது. இது வந்து 3.0 பென்ட்ரைவ். இப்போ இதையும் போட்டேன். ஹார்ட் டிஸ்க் கேபிள் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால கட் ஆகிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கேபிள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து M2 கார்டு. இதை வந்து டைரெக்டாகவே இதில் போட்டுருங்க. போட்ட வாடி இது வந்து ரீட் ஆகிடுச்சு. பாருங்க, நீங்கள் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து டிடெக்ட் ஆகிரும். ஓகே, இது வந்து ஹெட்ஃபோன், மைக்கு, ஸ்பீக்கர் ரெண்டுக்குமே தனித்தனியாக இருக்கும். ரெண்டுலேயுமே போட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை கழட்டி விட்டுறேன். இப்போ வந்துட்டு ஸ்பீக்கர் போடுறேன். அடுத்தது மைக்கை போட்டுறேன். ஓகே, இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ இது எல்லாமே நான் வந்து கழட்டி விட்டுட்டு இப்போ நான் வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து மெயினாக வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து கழட்டிடுறேன். பென்ட்ரைவு, மெமரி கார்டு, இப்போ வந்துட்டு இந்த பவர் கேபிளை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பவர் கேபிள் இந்த மாதிரி நான் போட்டுறேன். அவ்வளோதான். இப்போ லேப்டாப்பை யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு வந்து இதில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். பவர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து SATA கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். மெயினாக வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி கேபினை கழட்டிட்டு நம்ம உள்ளே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வெளியிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தை வந்து ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து டிடெக்ட் ஆகும். போட்ட உடனே அது வந்து எடுத்துக்காது. ஓகே, இப்போ பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிறேன். இப்போ திஸ் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், டிடெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னால் இதில் வந்து 2 பார்ட்டிஷன் தான் இருக்குது. இதில் வந்து இப்போ 3 பார்ட்டிஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சுங்கிறது அர்த்தம். 320 GB லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே, இப்போ ஷட் டவுன் பண்ணிவிட்டு இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க். இப்போ இதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 320 தான். சேம் அது எப்படி கனெக்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான். பவர் கேபிள் போடுறீங்க, அடுத்து SATA கேபிள் போடுறீங்க. ஷட் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஷட் டவுன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணாலும் சரி.
ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன். பாரு, இதுலேயும் அதே மாதிரி ஒரு 3 பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து இதுவும் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கும் செக் பண்ணியாச்சு. இப்போ எங்கிட்ட இன்னொரு 2 TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்குது. இப்போ அதையும் நான் வந்து போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து 2 TB இருக்குல்ல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இதை வந்து போட்டுறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் யூஎஸ்பியில் போட்டு காட்டுறேன். போட்ட உடனே டிடெக்ட் ஆகாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டிடெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து சிங்கிள் பார்ட்டிஷனில் தான் இருக்குது. பாருங்க, 2 TB ஹார்ட் டிஸ்க்கு 1.81 TB இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.